வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்யூர் என்ன அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி எல்லா நாளுமே நமக்கு கிடைக்காது. ஒரு சில பீரியட்க்கு நமக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறைந்த காலத்திலே நமக்கு அதிகமான வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் நிச்சயமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மற்ற பேங்க்ஸோட ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட், ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், கோல் ஷீட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான தகவலும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th February 2024 டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்டு இதுக்கான கீ ஃபீச்சர்ஸ், நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஐஓபியில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த டென்யூர்க்கான, அதாவது இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான டென்யூர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 444 days. ஸோ 444 days நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்ட் இதில் டெபாசிட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட், நம்ம நார்மலாக எஃப்டிக்கு பண்ணுற மாதிரி ஒன் டைமாக லம்சம் அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அண்ட் எத்தனை ஸ்பெஷல் எஃப்டி வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது மினிமம் டெபாசிட் அமௌண்ட் இதில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. 1000 rupeesலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 crores வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்ட் இதில் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது 0.50% வந்து அடிஷ்னலாக கிடைக்கும். இதே சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் 80 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிறத விட 0.75% வந்து கூடுதலான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது, கொடுத்துக்கலாம். அண்டு லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். அண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் அதுலேருந்து 90% வரைக்கும் லோன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். ஸோ இதில் கிடைக்கிற வட்டி வந்து நமக்கு டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கு டிடிஎஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 10% வந்து பிடிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கிற வட்டியை மந்த்லி, குவார்ட்டர்லி இல்லைனா மெச்சூரிட்டி அப்போ கூட வாங்கிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனை நம்மளே சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மெச்சூரிட்டி அப்போ வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிகாஸ் நமக்கு அது காம்பவுண்ட் ஆகிட்டே வரும் இன்ட்ரெஸ்ட் நம்ம அதிலே விடுறப்ப. ஸோ அப்போ மெச்சூரிட்டி அப்போ வாங்கினா நமக்கு கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் சூஸ் பண்ண இந்த டென்யூருக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. ஸோ அது நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை பொறுத்து வேரி ஆகும். 0.5%லேருந்து 1% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டில் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது இந்த ஸ்பெஷல் எஃப்டி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டட் பீரியட்க்கு தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குன்னா இந்த 10th February 2024 31st March 2024 வரைக்கும் தான் நமக்கு இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கிறது என்னென்னா இதுக்கு முன்னாடியும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இந்த 444 days. பட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருந்தது, 7.10% இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி 31st March வரைக்கும் இப்போ ஏற்றிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு அப்ளிகபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்போம் அப்படின்ற மாதிரி, பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டாக இந்த 10th February 31st March 2024 வரைக்கும் நமக்கு இப்போ சொல்ல போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பொருந்தும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து percentage per annum. அண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 444 days நம்ம ஸ்பெஷல் எஃப்டி ஓப்பன் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.30% கிடைக்குது. இதே நம்ம 31st March அப்புறம் பண்ணோம் அப்படின்னா 7.10% தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க.
ஸோ இப்போ 7.30% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.80%, அதாவது 0.5% அதிகம். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 8.05% கிடைக்குது இந்த 444 டேஸ்க்கு. அதாவது ஜென்ரல் சிட்டிசனோட 0.75% வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். இந்த கால்குலேஷன் வந்து நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான அப்ராக்சிமேட் வேல்யூ பார்க்கலாம். இந்த டென்யூர்க்கான இது வந்து பார்த்திங்கன்னா 444 டேஸு. அண்ட் இதில் நமக்கு ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற பணம் இப்போ ஒரு 10,000 டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 444 டேஸ்க்கான வட்டி ஜென்ரல் சிட்டிசனுக்கு 919 ரூபா கிடைக்கும். இது வந்து அந்த 444 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வட்டி கிடைக்கும். கூடவே நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து நமக்கு கிடச்சிரும். சீனியர் சிட்டிசன் அதே 10,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த 444 நாளைக்கு 985 ரூபா வட்டியாக கிடைக்கும். நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கிடைக்கிற மாதிரி நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்கிக்கலாம். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் 10,000 டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வட்டி 1018 ரூபா கிடைக்கும். ஸோ 25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 2,299 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 2,463 ரூபா கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,545 ரூபா வட்டி கிடைக்கும். 50,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி 4,599 ரூபா. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4,926 ரூபா கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5,090 ரூபா வட்டியாக கிடைக்கும். 1,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9,198 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 9,852 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 10,180 ரூபா வட்டியாக கிடைக்கும். 3,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கான வட்டி 27,596, சீனியர் சிட்டிசனுக்கு 29,557, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 30,541 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 45,993 ரூபா கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 49,262 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 50,903 ரூபா வட்டியாக கிடைக்கும். 8,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 73,590 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 78,820 ரூபா கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 81,445 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 91,987 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி மட்டும் 98,525 ரூபா கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதே 10,00,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 444 நாளைக்கான வட்டி மட்டும் 1,01,806 ரூபா கிடைக்கும். அண்ட் அந்த 444 நாள் முடிஞ்ச அப்புறமா நமக்கு வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் கால்குலேஷன். நிச்சயமாக இது மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.